ஹாய் காய்ஸ், வாவ், சூப்பராக ஜூஸியாக லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே சாஃப்டாக இருக்குல்ல. அது என்னென்னு பார்க்குறீங்களா? கத்திரிக்காய் தான். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்தேன். என் ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, பாருங்கள். ரெசிபிக்குள்ளே போகலாம். கத்திரிக்காயோட காம்பை இப்படி வெட்டி தூக்கி போட்டுருங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காவை இப்படி கீறும் போதே அதில் இருக்கிற சொத்தையா பூச்சியா அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஓகே, ஒரு பேனில் இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் 3 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இந்த கத்திரிக்காயை போட்டு வேக வச்சுட்டு 10 நிமிஷம் தண்ணியிலையும் முதல்ல பாயில் பண்ணணும். அப்போ தான் சாஃப்ட் ஆனதும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு, இப்போ நான் மிக்சர் ஜாரில் ரஃப்பாக செக் பண்ண தக்காளி, வெங்காயம், ஒரு வெங்காயம் 2 தக்காளி அந்த மாதிரி போட்டுட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்குறேன். அப்புறம் குழம்பு பொடி, அதான் சாம்பார் பொடி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு, மல்லிப்பொடி 1 ஸ்பூனு, அப்புறம் அந்த மிளகு 1 ஸ்பூனு, சீரகம் சோம்பு பொடி சேர்த்து அரைச்சது 1 ஸ்பூன், ஒரு கையளவு தேங்காய். இதை மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி செக் பண்ணால் சரி, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் சட்னி பார்த்து பிளெண்ட் பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ பேனில் கொஞ்சம் 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் அந்த சச்சடாக சவுண்டு வர வரைக்கும் வதக்கி விட்டுருவேன். இப்போது ஒரு வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கிட்டு இந்த பேஸ்ட்டை நம்ம சேர்க்குறோம். அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரை வதக்கணும். ஏன்னா பச்சையாக அரைச்சிருக்கோம் அப்படியே. நான் இப்படி செய்வேன், அதனால் அந்த மெத்தடில் உங்களுக்கும் காட்டுறேன். 1 ஸ்பூன் உப்பு இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் திக்காக இருக்கிறனால 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி ரொம்ப இருக்குதுன்னு கவலைப்பட வேணாம். இப்போ ஆயில் சேர்க்குறேன். 3 ஸ்பூன் அளவு திரும்ப நல்லெண்ணெய். கொஞ்சம் ஆயில் இருந்தால் தான் இந்த டிஷ்ஷுக்கு டேஸ்ட்டும் கூட. ஆயில் சேர்த்து வதக்கிட்டு சிம்மில் வதக்கும் போது தண்ணியாக இருந்தாலும் குக் ஆயிரும். ஆஹா, 5 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணேன் பார்த்தீங்களா சிம்மில். நல்லா கொஞ்சம் திக்காயிருச்சு. இப்போ ஒரு கத்திரிக்காவாக சேர்த்துட்டேன். அது மேலே அந்த குழம்பு ஊற்றும் போது அந்த கீரின அந்த வழியாக அந்த குழம்பு என்ட்ரு ஆகும்போது அது நல்லா அதோடு சேர்ந்து அது சாப்பிடும்போது டேஸ்ட்டு கொடுக்கும். கத்திரிக்காவை மூடி வச்சு இன்னும் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக உப்பு போட்டு கத்திரிக்காவை தண்ணியில் பாயில் பண்ணுங்கள் சாஃப்ட்னஸ்க்கு. இப்போ ஃபைனலாக நான் கொரியாண்டர் லீஃபும் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். இது போட்டு கிண்டியிருக்கேன். அவ்வளோதான், டிஷ் ரெடி. டிஸ்கிரிப்ஷனில் இதோட ரெசிபி இருக்குது. பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.